எழில், செழியன் 2 பேருமே குடும்பத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்கள பார்த்துட்டு பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்கியா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோபி அவங்க 2 பேத்தையும் வீட்டுக்கு வர வச்சிருப்பாரு. பாக்கியா சந்தோஷமா வீட்டில் வந்தவங்களுக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. கிச்சனுக்கு போயிட்டு கோபி பாக்கியாவை பார்த்து, "என்ன பாக்கியா, நீ சந்தோஷமா இருக்கியா? நம்ம பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு நான் தான் காரணம்." அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. என்னோட பசங்க என் வீட்டுக்கு வந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு நான் என்னைக்காவது உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேனா? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வர வச்சிங்க? நீங்கள் பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கேருந்து வெளியே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் யார் சமாளிக்கிறது? நான் தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. என்ன பாக்கியா, என்ன பிரச்சனை வரப்போகுது? ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ட்டு கோபி கேட்குறாரு. என்ன பிரச்சனையா? பிரச்சனை வரும், அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு பாக்கியா தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் எழில், அமிர்தா 2 பேரையும் உட்கார வச்சு பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன எழில், உன்னுடைய பட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சா? நல்லபடியாக போயிட்டுருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னுடைய பட வேலையெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குது, எல்லாமே சீக்கிரமாகவே முடிய போகுது அப்படின்ட்டு எழில் சொல்லிகிட்டு இருக்காரு. பட வேலையெல்லாம் போகிறதுலாம் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குது? வாழ்க்கை நல்லா போகணும் அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே ஒரு பேரனையோ பேத்தியையோ பெற்று கொடுங்க. இதை தான் நான் பல முறை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் தான் எதுவுமே கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா கோபி பார்த்து, "பார்த்தீங்களா, உங்கள் அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், இங்கே கூட்டிகிட்டு வராதிங்க, தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு" அப்படின்ட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டு கோபி என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியாமல் திரு திருன்னு முழிச்சிட்ருக்காரு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.